அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்கள். என் பேர் இனியானாச்சார். என் பேர் கவின் பாரி. உறவிட்டு பை வளர்த்து உதவி செய்து கற்றவனுக்கு தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாள் கதவன் தென்கிழக்கு வடக்கு நோக்கி நகர்ந்து பகல் நேரம் அதிகரித்து வசந்த காலம் ஆரம்பிக்கிறது. புதிய பாதையை வகுக்கும் என்பதால் தை பிறந்தால் வழி பெருக்கும் என்று சொல்கிறோம். இந்த புதிய சூரிய அறுவடை முடிந்த முதல் அரிசியை பொங்கலிட்டு கொண்டாடுகிறோம். எனவே என் ஐயன் வள்ளுவனின் சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உலகும் உலவே தலை என்று கூறி நன்றியுடன் விடை பெறுகிறோம். குடியரசு தினத்தை பத்தி முக்கியத்துவத்தை பத்தி நிரலி அவர்கள் நம்மளுக்கு பேச போறாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் பேச போகும் தலைப்பு குடியரசு தினத்தின் முக்கியத்துவம். ஜனவரி 26 இந்தியாவுக்கு முக்கியமான நாள். அந்த நாளில்தான் இந்தியா குடியரசு நாடாக மாறியது. நம் அரசியல் அமைப்பை இயற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர் கூறினார், சமத்துவம் ஒரு கொள்கை மட்டும் இல்லை, அது மனித உரிமை. இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றியது இந்த அரசியல் அமைப்பே. இந்த நாள் நம் நல்ல மனிதர்களாக உறுதி எடுப்போம். ஜெய்ஹிந்த். கொஞ்சம் எல்லாத்துக்குமே நான் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. நிரலியாசிரி நம்மளுடைய பெல்ஜிய தமிழ் சங்கம் மூலமாக தமிழ் படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியும் சேர்ந்து அயலக தமிழர் தினத்துக்காக ஆன்லைனில் போட்டிகள் நடத்துகிறாங்க. அந்த போட்டிகளில் இந்த வருஷத்தை நம்ம பெல்ஜிய தமிழ் சங்கம் மூலமாக இவங்க கலந்துக்கிட்டாங்க. உலகம் பூரா தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்க வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து கலந்து கொண்ட ஒரு 250 குழந்தைகள்லேருந்து 3வது பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பரிசு தொகை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல பெல்ஜிய தமிழ் சங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. பெரிய கைத்தட்டு தாங்க அவங்களுக்காக. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். என் பேர் வித்யா. தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும். அதே போல ஒரு நல்ல குடிமகனின் பாதையை நான் சொல்ல போகிறேன். இயற்கைக்கு, சூரியனுக்கு, கால்நடைகளுக்கு நாம் உடலை நன்றி சொல்லுவோம். நாம் வாழும் இந்த நாட்டில் நாம் சில கடமைகளை செய்ய வேண்டும். 1. சத்தத்தை மடிக்க வேண்டும். ஒரு நாடு நல்லா இருக்க சத்தத்தை மடிக்க வேண்டும். சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். 2. சுத்தம் காப்போம். குப்பையை சாலையில் போடாமல் குப்பையை குப்பை தொட்டிலை போட வேண்டும். 3. அன்பாக
இருக்க வேண்டும். இயற்கைக்கு, கால்நடைகளுக்கு, செடி கொடிகளுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு நாம் அன்பாக இருக்க வேண்டும். 4. தண்ணீர் சேமிப்போம். நாம் குளிக்கும் போது, பல் துணுக்கும் போது நாம் தண்ணீர் சேமிப்போம். தண்ணீர் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. 5. மரியாதை செலுத்துவோம். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நண்பர்களிடம் சண்டை போடாமல் சேர்ந்தே இருக்க வேண்டும். இதுவே ஒரு குடிமகனின் பண்பாகும். ஒரு நாட்டின் வளர்ச்சி நம் கையிலே தான் இருக்கிறது. நாம் அனைவரும் சமத்து குழந்தைகளாகவும் நல்ல குடிமகனாகவும் வளர வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களோட தமிழ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நன்றி. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கறதுக்கு பிரேம் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக என்னோட பசங்களும் வந்து தமிழ் கிளாஸ் படிக்கிறாங்க. எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. அதை மெமரைஸ் பண்ணி அவங்க பேசுகிற விதம். இப்போ என்னை கூட ஒரு கோர்வையாக ஒரு 10 லைன் படிக்க சொன்னோட கஷ்டமாக இருக்குது. ஸ்டேஜில் மைக்கு பிடிச்சாலே ஒரு இருக்கும். ஆனால் அவங்க அதை பிடிச்சி ஜாலியாக பேசுறது தான் அவங்களோட திறமை. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ரியலி அப்ரிஷியேட். சூப்பராக பண்ணியிருக்காங்க பசங்க. அண்ட் இந்த பொண்ணு நான் பெருசாக பேசினாலும் சரி, நிறைய வசதி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெரி குட். தேங்க்யூ. Okay. Knight medal. பின்னாடி போன லைட் வேறு ஊதியில். 2 and 3. ஓகே.